வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து சுக்கு சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னங்கிறத பார்க்கலாம். சுக்கு, பூண்டு, தேவையான அளவு நெய், பெருங்காயத்தூள், உப்பு, மிளகு, சீரகம், தேவையான அளவு சாதம், அவ்வளோதான். இந்த சுக்கை வந்து நல்லா மிக்சியில் அடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி மிளகு சீரகத்தையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து சளி, இரும்பல் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது உடம்புக்கு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுக்கு சாதத்துக்கு நெய் தான் ஊற்றணும், எண்ணெய் ஊற்றக்கூடாது. தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் நெய்யே சூடாகட்டும். பாருங்கள், நெய் உருகிருச்சு. பூண்டு பார்த்தோம் இல்லையா, அந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டுடணும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு சீரக பொடி போடணும். அதுக்கப்புறம் பெருங்காயம். இப்போ தேவையான அளவு உப்பு. ஒரு 2 செகண்ட் நல்லா ஃப்ரை ஆனப்புறம் கடைசியில் நம்ம சுக்கு பொடி போடுறது தான். கடைசியாக நம்ம சுக்கு பொடி போடுறோம். இப்போ சாதத்தை நம்ம போடலாம். பாருங்க, சுக்கு சாதம் ரெடி ஆயாச்சு. நல்லா சூடாக சூப்பராக இருக்கும். வாசம் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சளி, இரும்பலுக்கு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை எடுத்துக்கணும். உடனே ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது. நீங்கள் முதல்ல இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு தான் முடியலன்னா ஹாஸ்பிட்டலு. அதனால் நீங்கள் முதல்ல இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.